அங்கே குருவோட பார்வை வர்றனால கொஞ்சம் சேமிக்க போகிறேன் நிறைய வந்து ஆர்டி ஓப்பன் பண்ணி வைக்கிறது, நிறைய இது பண்ணுறது, கொஞ்சம் சேமிப்பே யோசித்து இப்போ இருக்கக்கூடிய நிகழ்காலத்தை விட்டு வருங்காலத்துக்காகவே பண்ணுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் விட்டுட்டு இருக்கிறத வச்சு இப்போ இந்த காலத்தை கடப்போம், மிச்சதெல்லாம் ஈசன் கையில், மீனாட்சி பார்த்துப்போ. அதனால் கொஞ்சம் ரொம்ப வந்து இதாக சொல்லலை, அப்படியே நம்மளை வருத்திக்கிட்டு தான் சேமிக்கணுன்ற அவசியம் இல்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். அதற்கான நிலைமையெல்லாம் வரும் உங்களுக்கு. சீக்கிரம் கடனை முடிச்சிடணும், நிறைய பேங்க் மூலமாக சில பிரச்சனைகள் வந்துட்டு போகும். அது உங்களோட குரு உங்கள் ஒரு லேட்டரல் ஹாரோஸ்கோப்பில் வக்ரமாக இருந்தார், இல்லை குரு வந்து வேறு இடத்துல உட்காந்துருந்தார் அப்படின்ற பட்சத்தில் அது நடக்கும். ஒருவேளை மகரத்திலே குரு இருக்கிறவங்களுக்கு இன்னும் சிறப்பான குருவே பார்க்க போகிறான்ற போது இன்னும் நல்ல ஒரு அமைப்பெல்லாம் வரும். என்ன இருந்தாலும் நீச்சமாக இருந்தாலும் குருவோட பார்வையில் நீச்ச பங்கமாகும், அது நல்லாயிருக்கும், ஒன்றும் பெருசாக நெகட்டிவ் இல்லை. ஆனாலுமே குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம், குழந்தைகள் குறித்த கவலைகள் எட்டிப்போம். குழந்தைகளுக்கு நல்லவை நடக்கும், குழந்தைகளுடைய திருமணம் நடக்கும்.